ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம நீலா லேப்டாப்பை ஆட்டோவில் மிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எப்படியாவது லேப்டாப்பை கொண்டு வரணும், இல்லைனா நமக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுமே, ஆஃபீஸில் எல்லார் முன்னாடியும் தலைகுனிஞ்சு நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலா ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. உடனே சோழனுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு கால் பண்ணி, நான் ஆட்டோலேயே லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு சோழன், எப்படியாவது நீங்கள் கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீலா நீங்கள் கவலைப்படாதீங்க நீலா, கரெக்டான டைமுக்கு நான் லேப்டாப்பை கொண்டு வந்துடுவேன், நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ராகவ் வந்து, நிலா உங்கள் இது டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம நிலா தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. என்ன நிலா, ஏன் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி ஆகணும்ல, எப்படி என்ன ஏது நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஒரு டைம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக இருந்தால் தானே கிளைண்ட் கிட்ட நம்ம பேச முடியும். ஏன் நீங்கள் இப்படி திருட்டு முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே திவ்யா இருந்துட்டு, சார் அது வந்து லேப்டாப்பை நிலா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம ராகவ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன நிலா இது, இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா? உங்களை நம்பி நான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும், நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உங்ககிட்ட நான் கொடுத்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி காலை வாரி விட்டுட்டீங்களே, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்கவே மாட்டேன். என்ன நிலா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் வந்து பயங்கரமாக கண்டபடி இங்கே நம்ம நிலாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கவும், நிலா இருந்துட்டு, ராகவ் ஒரே ஒரு ஒரு ½ அன் ஹவர் எனக்கு டைம் கொடுங்க, நான் எப்படியாவது அந்த லேப்டாப்பை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் போலீஸு, நீங்கள் உடனே போனதுமே போலீஸ்கால கூட சீக்கிரமாக திருட்டு பையங்களை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் தொலைஞ்சு போன லேப்டாப்பை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி அதை கிளைண்ட் கிட்ட நான் காட்டி, அப்பா அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை, கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டீங்க, கிளைண்ட் முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கணும், உங்களால் இனிமே நம்மளோட ஆஃபீஸ்க்கு ப்ராஜெக்ட்டுன்னு யாருமே முன் வந்து கொடுக்கவே மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கவும், முருகன் இருந்துட்டு, சார் இவங்களெல்லாம் போய் நம்பி நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்து நல்லா ஏமாந்துட்டீங்க, இப்போ வந்த ஸ்டாஃப் இவங்க கிட்ட எதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்கீங்க, கோடிக்கணக்கில் உங்களுக்கு நஷ்டம் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் கிளைண்ட் முன்னாடி நமக்கு எல்லாருமே அவமானப்பட்டு நிற்கணும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிலா தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளைண்ட் எல்லாருமே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முருகனும் இன்னுமே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக முருகனும் சரி இந்த ஆஃபீஸில் ரொம்ப வருஷமாகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம முருகனுக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்கல அப்படின்ற ஒரு கோவம் இருக்க தான் செய்யுது. அதனால் இங்கே அவங்களுமே இங்கே ராகவுக்கு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீலா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. திவ்யா இருந்துட்டு இங்கே ராகவ் கிட்ட, சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே இந்த லேப்டாப்பை சோழன் வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த சோழன் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலையே பார்ப்பாரு, கண்டிப்பாக அந்த லேப்டாப் கிடைக்க போகிறது கிடையாது, கிளைண்ட் முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்க போகிறேன், நிலாவை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு இங்கே ராகவ் பயங்கர கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம திவ்யா இருந்துட்டு, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. நீலா அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே படப்படங்குது, லேப்டாப் கிடைக்குமா, சோழன் கொண்டு வருவாரா, ஐயோ எல்லார் முன்னாடியும் மானம் போகுது, நைட்டு பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், கடைசி நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சு, கடவுளே நான் என்ன யாருக்கு என்ன பாவம் பண்ணா, எதுக்காக இப்படி என்ன அவமானப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலா பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. இங்கே ராகவ் திட்டிக்கிட்டு இருக்கவும், கரெக்டான டைமுக்கு நம்ம சோழன் நிலா அப்படின்னு சொல்லவும், நம்ம நிலா அப்படியே ரொம்பவே பதட்டமாக பயத்திலே திரும்பி பார்க்கவும், சோழனை பார்த்ததுமே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிலா நான் லேப்டாப்பை கொண்டு வந்துட்டேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுக்கு அப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் உயிரே வந்துச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே அவமானப்பட்டு ராகவ் முன்னாடி அசிங்கப்பட்டு அவங்க திட்டுற எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நின்ற நிலாவுக்கு கரெக்டான டைமில் லேப்டாப் கொண்டு வந்த சோழன் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துடுதுன்னு கூட சொல்லலாம். அந்த நிமிஷமே நம்ம சோழன் நிலா மனசில் இடம் பிடிச்சியாச்சு. நிலா நீங்கள் போட்ட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸாக தான் முடியும், நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் முன்னாடியுமே கெத்தாக கௌரவமாக வருவீங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து போயிட்டு காராண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலாவுக்கு அப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட காட்டுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளைண்ட்டுமே வந்துடுறாங்க. எல்லாருக்குமே அவங்களோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன்
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. வந்த கிளைண்ட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம நிலாவோட டிசைனு. இந்த மாதிரி டிசைனை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல. சூப்பராக இருக்குது, அதாவது பர்ஃபெக்டாக இருக்குது, அருமையான டிசைன் அப்படின்ற மாதிரி எல்லா கிளைண்ட்டுமே ரொம்பவே பெருமையாக பாராட்டுறாங்க நம்ம நிலாவை. அதே சமயம் நம்ம ராகவுமே பெருமையாக பேசுகிறாங்க. சூப்பர் ராகவ், உங்களை நம்பி நாங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம். அது எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துருக்கீங்க, இந்த டிசைனை முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் உங்கள் ஆஃபீஸ்க்கு உங்களை தேடி வரப்போகுது அப்படின்ற மாதிரி அந்த கிளைண்ட் வந்து ராகவ் கிட்ட சொல்லவும் ராகவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிலாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீட்டிங் எல்லாமே முடிஞ்சது. இப்போது ராகவ் நிலா கிட்ட வந்து, சாரி நிலா, நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருந்தா இந்த அளவுக்கு டிசைன்ஸை சூப்பராக பண்ணியிருப்பீங்க. வந்த கிளைண்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு எவ்வளோ அழகாக பெருமையாக பாராட்டி பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால நமக்கு எக்கச்சக்கமான லாபம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியை தேடி வரப்போகுது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நிலா. கொஞ்சம் அவசரப்பட்டு நான் உங்களை திட்டிட்டேன். லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, திரும்ப அது கிடைக்காது அப்படின்றதுனால தான் ஒரு கோவத்தில் திட்டிட்டேன், மன்னிச்சிருங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ராகவ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படியோ கடைசி நேரத்தில் லேப்டாப்பை சோழன் கொண்டு வந்தார். சோழன் மட்டும் இல்லைன்னா நான் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை பற்றி கொஞ்சம் பெருமையாக இங்கே நம்ம நிலா வந்து பேசவும் இங்கே ராகவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஐயோ, இந்த லேப்டாப் தொலைஞ்சு போன ஒரு கோவத்தில் நம்ம நிலாவை பயங்கரமாக திட்டிட்டோமே, இதனால் நிலாவுக்கு கண்டிப்பாக நம்ம மேலே கெட்ட ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கும். இந்த சோழன் நிலா மனசில் இடம் பிடிச்சிட்டான் போல. ஐயோ கடவுளே, கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே ராகவ் இருந்துட்டு, நம்ம இதை வந்து செலப்ரேஷன் பண்ணியே ஆகணும். டுமாரோ எல்லாருமே அதாவது எல்லாருமே வந்துடுங்க. நாளைக்கு ஆஃபீஸ் லீவு. ஆனால் ஆஃபீஸ்லேயே வச்சு நம்ம இதை செலப்ரேஷன் பண்ணுறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ராகவ் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்கவுங்க வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா இருந்துட்டு, சார் எனக்கு ஒன்று பெர்மிஷன் கொடுங்க, நான் வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நிலா, இப்போ தானே ப்ராஜெக்டை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுங்க, என்ன எதுக்காக வெளியே போகிறீங்க? அதெல்லாம் என் பர்சனல், நான் போயிட்டு வருவேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நிலா, இத்தனை நாளாக ராகவ் கூட்டிட்டு இப்போ என்ன சார் அது இதுன்னு? இல்லை சார், எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தானே எல்லாருக்குமே நல்லது. நீங்கள் இந்த கம்பெனியோட முதலாளி, நான் இந்த கம்பெனியோட தொழிலாளி, அதனால் உங்களை நான் சார்னு கூப்பிட்றது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. சரிங்க சார், நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்களே, சரி ஓகே நிலா, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷமாக இங்கே ஓடோடி வராங்க நம்ம சோழனை பார்க்கறதுக்காக. சோழன் காருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நிலா சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்களா, எல்லார் முன்னாடியுமே நல்ல பேர் வாங்கியிருப்பாங்களா, அந்த ப்ராஜெக்டை கிளைண்ட் ஓகே பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழனுமே அதை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிலா வந்து சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வராங்க. நம்ம சோழன் யதார்த்தமாக திரும்பி பார்க்கவும் இங்கே நிலா ஓடி வந்துக்கிட்டு இருக்க பார்க்குறாங்க. என்ன நிலா இவ்வளோ சந்தோஷமாக ஓடிட்டு வராங்க, அப்போது ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சு, இவங்க பண்ண டிசைன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு போல் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ ஓடி வந்து டக்குன்னு நம்ம சோழனை ஹக் பண்ணிக்கிறாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, கனவா நினவா, நிலா இப்படி ஹக் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை நம்ம சோழனுக்கு. நிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோழன், உங்களால் தான் இப்போது நான் எல்லார் முன்னாடியுமே தலை நிமிர்ந்து நின்னேன். அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்டை ஓகே பண்ணிட்டாங்க, அது கூட எனக்கு முக்கியம் கிடையாது. கடைசி நேரத்தில் லேப்டாப் கொண்டு வந்து நீங்கள் எல்லார் முன்னாடியும் என் கௌரவத்தையும் என் மானத்தையும் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, என்னங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு நைட்டு பகலாக ரொம்பவே கண் விழித்து ஒர்க் பண்ணீங்க, அதனால தான் இந்த பாராட்டும் பெருமையும் உங்களுக்கு. நீங்கள் என்னடானா என்னால் தான் சொல்கிறீங்க, என்னதான் நான் கஷ்டப்பட்டு டிசைன்ஸ் பண்ணியிருந்தாலுமே கடைசி நேரத்தில் அதை நான் மிஸ் பண்ணிட்டல, நீங்கள் கரெக்டான டைமுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் முன்னாடியுமே நான் அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸே கிளைண்ட் முன்னாடி அவமானப்பட்டிருக்கோம், இதனால் நிறைய நஷ்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழனை ஹக் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பக்கம் வந்துடுறாங்க. சாரி சோழன், ஏதோ ஒரு ஆத்திரத்தில் இப்படி வந்து நான் உங்களை கட்டி பிடிச்சிட்டேன். நீங்கள் எனக்கு உதவி, அதுவும் கடைசி நேரத்தில் கரெக்டான டைமுக்கு லேப்டாப்பை கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் என் கௌரவத்தையும் என் மானத்தையும் காப்பாற்றிட்டதுனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சோழன், சாரி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சோழன் இருந்துட்டு, ஏங்க என்னங்க இதுக்கெல்லாம் சாரி சொல்கிறீங்க, நீங்கள் என் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்குறாங்க நம்ம நிலா. அதுக்கப்புறம் நம்ம சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நிலாவுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதான் வந்ததுமே புருஷனை ஓங்கி வந்து கட்டி பிடிக்கிறா. மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு வெளியில்
பெரிய டெரரிஸ்ட் மாதிரி பாப்பா இவ, சரியான கள்ளி அவ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரிங்க நிலா, உங்களுக்கு இப்போது ஆஃபீஸ் ஒர்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் 1 ஹவர் பெர்மிஷன் கேட்டிருக்கேன், அப்படியே வீட்டுக்கும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இளச்சோழன் உண்மையாகவே ரொம்பவே மைண்டு ப்ரெஷராக இருந்தது, என்னால் அந்த டிசைன்ஸை சப்மிட் பண்ண முடியுமா இல்லை முடியாமலே போயிடுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டேன் சோழன். கரெக்டான டைமுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, நான் என்றைக்குமே இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரிங்க சோழன், நம்ம வெளியே எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏங்க நம்ம நிலா இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சோழன் உண்மையாகவே நீங்கள் எத்தனையோ இடத்துல எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றினத்தை விட, அதாவது என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என் அப்பா என் அம்மா கிட்டேருந்து என்னை தப்பிக்க வச்சுருக்கீங்க. இல்லைன்னா அவங்க அந்த சுருட்ட முடி கல்யாணத்தை பண்ணி வச்சு என்னுடைய கரியர் என்னுடைய வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே மொத்தமாக ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. நான் நினச்ச மாதிரி சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்குமே சேர்ந்தேன், அதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் தான் சோழன். அது மட்டும் இல்லாமல் இப்போவுமே எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சோழன். உங்களை நான் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு ஈகோ என்னை வந்து தடுக்குது, அது என்னன்னு தெரியல சோழன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசி அவங்க பாட்டுக்கு ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்ம சோழன் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஏங்க என்னங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவும் ஆகலையே. ஆமாம், என்னென்னமோ கையெல்லாம் ஆட்டி ஆட்டி ஒரு மாதிரி முகத்தெல்லாம் ரியாக்ஷன் என்னென்னமோ பண்ணுறீங்க, ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், நீங்கள் எனக்கு லேப்டாப் கொண்டு வந்தீங்களா அதை தான். என்னங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அது பெரிய விஷயந்தான், எனக்கு எப்படி அதை உங்ககிட்ட சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமா டீ ஷாப்புக்கு போகிறாங்க. இப்போது டீ குடிச்சதுக்கப்புறம் இன்னுமே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம நிலா. சரிங்க சோழன், எனக்கு இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ்கிரீம் தானேங்க, எதுக்காக இப்படி தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பேருமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம பல்லவன், நம்ம நடேசன், சேரன், பாண்டி எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம நிலா வந்ததுமே நம்ம சேரன் இருந்துட்டு, நிலா ஏதோ முக்கியமான வேலை இருக்குது ஆஃபீஸில், ஏதோ ஒர்க்கு, அதெல்லாம் ஏதோ மீட்டிங் இருக்குன்னெல்லாம் சொன்னப்பா, அது கரெக்டாக உனக்கு நல்லபடியாக முடிஞ்சுதாப்பா, நல்லபடியாக அமைஞ்சுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அது ஏன்னா கேட்குறீங்க நீங்கள், நான் லேப்டாப்பை டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்த லேப்டாப்பு ஆட்டோலே மிஸ் ஆகிடுச்சுண்ணே. அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. கம்பெனியோட ஓனர் வேறு உடனே டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாரு. அப்போது லேப்டாப் காணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பதட்டத்தில் இருந்தேன். நைட்டு பகலாக எத்தனை நாள் நான் கண் விழிச்சு அந்த ஒர்க் பண்ண பார்த்தேன் தெரியுமா அண்ணே. ஆனால் கடைசி நேரத்தில் லேப்டாப் தொலைஞ்சதுமே எனக்கு எப்படி இப்படியே இருந்தது. எப்படியோ சோழன் கிட்ட சொன்னேன், கடைசி நேரத்தில் லேப்டாப்பை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஒர்க்கு எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் ஆச்சு. நான் என்னுடைய டிசைன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருமே என்ன ரொம்ப பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராகவ் சார் லேப்டாப் காணோன்றதுனால என்னை பயங்கரமாக திட்டாங்க. நான் கூட ரொம்ப பயந்துட்டேனே, எங்கே கடைசி வரைக்கும் லேப்டாப் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை கேட்டதுமே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, உங்களவே அந்த ராகவ் திட்டுனானா, அவனை உண்டுலும் பண்ணுறேன், அவன் மூக்கை உடச்சி அவன் கையில் எடுத்து கொடுத்து அனுப்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மூக்கை உடச்சி கையில் கொடுக்குறீங்களா சோழன், சண்டைக்கெல்லாம் நீங்கள் போகவே கூடாது, அவங்க ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க, அது எப்படிங்க கோவம் வந்தால் உங்களை திட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் போதும் சோழன், எதுக்காக இவ்வளோ நீங்கள் கோவப்படுறீங்க. ஆமாங்க, உங்களவே திட்டிருக்காங்க, இந்த வீட்லேயே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டணும்ல. ஆமாம், நான் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை விட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது சோழன், எதுக்காக சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் வம்பை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வராதிங்க, தேவையில்லாமல் சண்டைலாம் போடாதீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு, ஆமாம் சோழா, நிலா சொல்கிறதும் கரெக்டு தான், எப்படியோ கடவுள் புண்ணியத்திலே எல்லாமே நல்லபடியாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடேசன் இருந்துட்டு, நிலா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பல்லவன், சோழன், பாண்டியன் இவங்க 3 பேருமே பேசி அதை அப்புறமா கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. இப்போது நம்ம நிலா வந்து வெளியே வந்து உட்காராங்க. நடேசன் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நிலா நடேசன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஏன் அங்கிள், சோழனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம நடேசன் இருந்துட்டு, என்ன திடீர்னு சோழனை பற்றியெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வெக்கப்படுறாங்க. என்னம்மா
சோளம் மேலே காதல் மலர்ந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா என்கிட்ட தானே சொல்கிற, நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தானே, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம், அது உனக்கு கரெக்டா இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உனக்கு சொல்லுவேன். சோழன் என் பையன்றதுனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு மட்டும் நினைக்காதம்மா. இந்த வீட்டை ஒழுங்காக சீரமைச்சு வச்சதே நீ தான். இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இப்போ நிலச்சி இருக்கு அப்படின்றதுக்கு காரணமும் நீ தான். அதனால் நீ எப்பவுமே இந்த வீட்டோட குலசாமி தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அங்கிள் இந்த அளவுக்கு நீங்கள் என்ன வந்து புகழ்ந்து பேச சொல்ல, சோழன் எப்படி என்ன ஏதுன்னு தான் கேட்டேன், நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை பற்றி நான் என்ன நினைக்க போகிறேன் பெருசா, அவன் நிறைய பொய் சொல்லுவாம்மா, பொண்ணுங்கள பார்த்தாவே வலிஞ்சு தள்ளுவான். அப்போ கூட அவன் ரொம்ப ரொம்ப நல்லவம்மா. ஏதோ சும்மா டைம் பாஸுக்காக பொண்ணுங்கிட்ட பேசுவான், ஆனால் அந்த பொண்ணுங்களை ஏமாற்றணுன்னாலும் எப்போவுமே நினச்சது கிடையாது. இப்போ தான் முதல்ல இந்த காயத்ரின்ற பொண்ணு கொஞ்சம் இவன் வந்து ஒரு நல்ல விதத்தில் பேசினாலும் எப்படி தெரியலம்மா, அந்த பொண்ணு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. ஏன் அந்த பிரச்சனையை கூட நீ தானே சமாளித்து வச்ச, சமாதானம் செஞ்சு ஒரு வழியாக அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சதே நீ தானம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் சோழன் அந்த அளவுக்கு கெட்ட பையன்லாம் கிடையாது. சும்மா பொய் பேசுவான். அதாவது மற்றவங்கள ஏமாத்துறதுக்காகவோ இல்லை கெடுதல் செய்கிறதுக்காகவோலாம் பொய் சொல்ல மாட்டான். இந்த பொண்ணுங்க கூட பேசுறது அது ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மட்டும்தான். அது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. மற்றபடி சோழன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்மா. அது மட்டும் இல்லாமல் சோழனை பற்றி உங்ககிட்டே நான், அதாவது அவனோட விஷயமா உங்கள் விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாவே நினச்சிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அங்கிள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, சோழனும் ரொம்ப நல்ல பையன்தான். அவன் உனக்கு ஏற்றவன் தான்மா. ஆனாலையும் என்னதான் இருந்தாலும் உன்னோட கொஞ்சம் அவனோட லெவல் கம்மி தான். இருந்தாலும் நீ அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கணும் என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குமா. இந்த குடும்பத்தில் ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருந்தவன் நான் தாம்மா. என்னையே நீ மாற்றிட்ட. சிகரெட் குடிக்கக்கூடாது, இங்கே குடிக்கக்கூடாது, அதாவது வீட்டில் தான் வந்து சாப்பிடணும், வெளியே அதிகமாக சாப்பிடக்கூடாது, அப்படி இப்படின்னு எனக்கு எத்தனையோ கண்டிஷன் எல்லாம் போட்டம்மா. என் பிள்ளை மாதிரி உன்னை நான் நினைக்கிறேம்மா. உண்மையாகவே நீ சொன்னதுனால நான் நிறைய விஷயத்த மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டையுமே நிறைய நீ மாற்றிருக்க. ஊரில் உள்ள காலி பையங்க எல்லாருமே இந்த வீட்டை பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் நீ மட்டும்தாம்மா இந்த வீட்டை நம்பி இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த வீட்டில் உள்ள ஒரு சில எல்லாத்தையுமே மாற்றினது, இந்த வீட்டில் சந்தோஷத்தை வர வச்சதே நீதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் ரொம்பவே ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் கிட்ட நான் கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் அங்கிள், கண்டிப்பாக செய்வேன்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சீக்கிரமாகவே சோழனை ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையை சோழன் கூட சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேம்மா. அவனுக்கு டிவோர்ஸ் எல்லாம் கொடுத்துடாதம்மா. நீ அவனை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அவனும் நல்லா இருக்க மாட்டான், அவனோட வாழ்க்கையும் நல்லா இருக்காது, ஏன் இந்த வீட்டோட சந்தோஷமும் இருக்காது. நீ தாம்மா எல்லாமே. கண்டிப்பாக அவன் உன்னை வந்து உண்மையாகவே லவ் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் உன்னை உண்மையாகவே நேசிக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்மா. அதை நான் எத்தனையோ டைம் பார்த்துட்டேன். உன் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவன் நிறைய சிலுமிஷம் வேலையெல்லாம் பார்த்துருக்காம்மா. நானுமே அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கேன். அதனால் அவனை நீ ஏற்றுக்கோயம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் பார்த்துக்கலாம் அங்கிள், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நடேசனுக்கு ஒன்றுமே புரியல. சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்கிறாளா இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாளா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் குழம்பி போயிருக்காங்க. எப்படியோ ஒன்று சோழனும் நிலாவும் ஒன்று சேரணும், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், குடும்பம் குட்டின்னு 100 வருஷம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நடேசன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம நிலா ஹாலுக்கு போகிறாங்க. பல்லவனும் சேரனும் சரி தூங்கிடுறாங்க. நம்ம பாண்டியனுமே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. நம்ம சோழன் மட்டும் சோஃபா மேலே உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, என்ன ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க, அப்போது இந்நேரத்துக்கு இவர் யாரை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, ஒரு வேளை ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுவாரோ, இப்படியே விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சேரண்ணே எல்லாருமே தூங்கிட்டாங்க, உங்களுக்கு தூக்கம் வரலையா,
என்னங்க சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலங்க. எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஏன் தூக்கம் வரல? ஒரே பொண்ணுங்க நினப்பா இருக்குங்க. ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொண்ணுங்க நினப்பாவா? சோழன் நீங்கள் திருந்தவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ தெரியாமல் பழக்க தோஷத்தில் பழக்க தோஷமா? இங்கே பாருங்க சோழன், நீங்கள் ரொம்ப கெட்டு குடிச்சவராக போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சுடுக்க வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போவே போய் தோசை கையெடுத்து நான் சுடுக்க அதாவது சூடு ஏற்றி கொண்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சோழன் நீங்கள் ரூம்க்கு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரூம்க்கா? ஆமாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க சொல்கிறீங்க? இது நிஜமா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கிள்றாங்க. சோழன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சத்தம் போட்டு அண்ணாவும் பல்லவன் எல்லாரும் எந்திரிச்சு போகிறாங்க. ஒழுங்கா உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கனவுல நினைவு தான். சரி சரி நிலா ரூம்க்கு கூப்பிட்றாங்க. எப்பவுமே ரூம்க்கு கூப்பிட்டா ஏதாவது புசுக்குன்னு ஒரு பலூன்லேருந்து காற்று போன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிடுவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் யதார்த்தமாக இப்போது உள்ளே போகிறாங்க. நம்ம நிலா சோழன் கதவை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க சொல்கிறீங்க? இந்நேரத்துக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்நேரத்துக்கு லாக் பண்ண சொன்னால் லாக் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இந்நேரத்துக்கு உங்களுக்கு தூக்கம் வரும்ல, என்ன இந்த நேரத்துக்கு என்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் வராங்க நம்ம சோழன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ டைம் அதாவது ஆம், எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே நடந்திருக்காது. பெட்டு மேலே உட்காருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நானா? நீங்கள் தாங்க உங்ககிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சோழன் வந்து பெட்டு மேலே உட்காடுறாங்க. சொல்லுங்க நீலா அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். உங்களை எனக்கு வர வர இப்போல்லாம் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சோழன். என்னையே மீறி அதாவது என்னை அறியாமலேயே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு தோணுது. நான் உங்களை என் புருஷனா ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டிவோர்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம லாயர்கிட்ட கால் பண்ணி சொல்லிடலாம். நம்ம வாழ்க்கையை புதுசாக இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்காக தான் நான் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு போயிட்டு இவ்வளோ இதுவா? நான் கூட இந்த மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க. ஏங்க சூப்பருங்க, சூப்பரான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க ஓவராக சீன் போடாதீங்க, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சோழன் இருந்துட்டு, ஏங்க நான் என்னங்க சொல்ல போகிறேன், எனக்கு டபுள் ட்ரிபிள் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிலா சோழன் இனிமேல் நீங்கள் என் ரூம்லேயே தூங்கிக்கலாம். நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு பால் கொண்டு வரேன் இருங்க. பாலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நம்ம வாழ்க்கையை நம்ம முத ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ சூப்பருங்க, திருப்பி இப்படி மாறுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க சோழன், எதுக்கு எடுத்தாலும் குறுக்க குறுக்க மறுக்கா கேள்வி கேட்டுக்கிட்டே சும்மா சைலண்ட்டாக உட்காருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம நீலா பால் காய்ச்சி அதை ஆற வச்சு அதில் குங்குமம் பூவெல்லாம் போட்டு இப்போது நம்ம சோழனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குடிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க எனக்கா இது? உங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம சோழன் ரொம்பவே சந்தோஷமாக அந்த பாலை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏங்க எனக்கும் கொஞ்சம் மீதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கா? எச்சங்க, பரவாயில்ல புருஷனோட எச்சல் தானே, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னென்னமோ நடக்குது, எனக்கு உண்மையாகவே இது நிஜம் மாதிரியே தெரியல, கனவு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, கனவு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை பிடிச்சி நல்லா துருகி கிள்ளி விட்டுறாங்க. நம்ம சோழன் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கவும் சோழனோட வாயை போட்டு பொத்திக்கிறாங்க. எதுக்காகங்க இப்படி சத்தம் போடுறீங்க? வெளியே அண்ணன் பல்லவன் பாண்டின்னு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போடுற சத்தத்தில் அவங்கெல்லாம் எந்திரிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்படி கிள்ளிட்டீங்க, ரொம்ப வலிக்குது. நீங்கள் தானே கனவா நினவான்னு சொல்லிட்டு கேட்டீங்க, அதான் கனவா நினவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினேன். அதுக்காக இப்படியா கிள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சோழன், நீங்கள் பாலை குடிச்சிட்டிங்களா? கொஞ்சமாக மிச்சம் இருக்குங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலவே நம்ம நிலாவுமே குடிக்கிறாங்க. சோழனுக்கு சந்தோஷம் அடக்கிக்கவே முடியல. ஏங்க ஒரே ஒரு ½ அன் ஹவர் எனக்கு டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் ரொம்பவே வேகமாக ஓடி போயிட்டு, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச பேக்கரி கடையில் இந்த பலூன்ஸ், ஹாட் பலூன்ஸ், அதுக்கப்புறம் லவ்ன்ற ஒரு அதாவது ஒரு அட்டை, அதாவது பெட்டை வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கான
திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ரொம்பவே வேகமாக வந்துடுறாங்க. வந்து என்னது கவரில் அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வேண்டாம் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சோழன், என்னவே வெளியே போக சொல்கிறீங்க? ஏங்க வருவீங்கங்க, உள்ளே உள்ளேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பெட்டு, அதுக்கப்புறம் ரூம் ஃபுல்லாக பலூன்ஸு, பூவு, லவ்ன்ற ஒரு சிம்பிள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணி நிலா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ரொம்பவே சூப்பராக அலங்காரமாக இருக்குது. ரொம்பவே பாசிட்டிவ் வைப். அதை பார்த்தோன்னே ஒரு இடத்த பார்த்தா நமக்கு எப்படி பாசிட்டிவாக தோணும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த இடம். அதை பார்த்ததுமே நம்ம நிலா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. சோழன் சூப்பராக இருக்குது சோழன், எப்படி சோழன் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்னங்க பண்ணுறது, முதல்ல நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம், அதனால் இப்படி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருந்தால் தானே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 பேருமே பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக வாழ்க்கையில் நடந்தது என்னெல்லாம் நடந்துச்சு, அது அப்படி இப்படின்ட்டு நடந்து வந்தது போனது எல்லாத்தையுமே உட்காந்து கதையாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சோழனும் நிலாவும். அதுக்கப்புறம் நம்ம நிலா சோழனோட கையை பிடிக்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சோழனோட கையை பிடிச்சி, சோழன் இனிமே கடைசி வரைக்கும் நீங்கள் என் லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும், எப்போவுமே நான் உங்களை பிரியக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம 2 பேருக்குள்ளே எப்போவுமே உறவு நீடிச்சு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிவோர்ஸ் வந்து வேண்டவே வேண்டான்ற விஷயத்த நம்ம எல்லாருக்கிட்டையுமே நாளைக்கு சொல்லிடணும். கண்டிப்பாக சேரன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம நிலா இருந்துட்டு சரிங்க சோழன், எப்போவுமே நான் உங்கள் கையை பிடிச்சேன், இனிமேல் உங்களை விடவே மாட்டேங்க, எப்போவுமே உங்களை இறுக்கமாக நான் பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சோழனுக்குமே பயங்கர ஹாப்பி. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்தது, அது மட்டும் இல்லாமல் நம்ம சோழனை தன்னோட கணவனாக ஏற்றுக்கிட்ட நிலா அதாவது நம்ம லைஃப் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசினது, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே சோழன் நிலா லவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.